ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 64 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த லூசிஃபரோட ஹேண்டை அப்படி தனியாக பிச்சை எடுத்துருப்பாரு. அவன் டே என் கை தானே போச்சு, கண்டிப்பாக ஒன்று திரும்ப வந்து போட்டுத்துல வேண்டா வருவன்டா அப்படி சொல்லிட்டு பயந்து போய் ஓடிருப்பான். நம்ம ஹீரோ அந்த லூசிஃபரோட கையை முழுங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டீமன் கார்டாகவே மாறிட்டீங்க, உங்களோட சக்தி இப்போ திரும்ப வருது அப்படி சொன்னோன்னே அதை பார்த்துட்டு பல்லாக்கு ஐயோ கடவுளே திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பான். அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பல்லாக்கு நம்ம ஹீரோ கிட்ட கடவுளே டீமன் கார்டு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ பல்லாக்கு கிட்ட டே பல்லாக்கு நான் எப்போவுமே அப்படியே தாண்டா இருக்கேன், திரும்பி வரதுல என்ன இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு பல்லாக்கு முட்டி போட்டுட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு இவரை முதல்ல தெரிஞ்ச வரைக்கும் ஹெல்லில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்க கூட சண்டை போட்டாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே தோற்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செத்து போய் அவங்களோட படைகளை நிறையா பேர் தோற்று போனாலும் எங்களோட டீமன் கிங் கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்க எல்லாருமே தோக்கடிச்சார். அவர் எப்போவுமே எதையுமே விடாப்படியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அவர் மற்றவங்களை பற்றி யோசித்தார். அவர் எப்போவுமே டீமன் கிங் தான், அவர் இப்போவும் டீமன் கிங் தான், எப்போவும் டீமன் கிங் தான். என்னை மன்னிச்சிருங்க டீமன் கிங், நான் அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்னோட டீமன் கிங் திரும்ப வந்துட்டார், உங்களுக்கு நான் வேலை செய்யல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் விடுடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம லிலித்து இதுக்கு அந்த லூசிஃபரும் சாத்தானும் பரவாயில்லன்னு தோணுதில்ல உங்களுக்கு மை லார்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவ சிரிச்சிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ இவன் ஒருத்தன் இவன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்கிட்ட இந்த டிவினிட்டி பவர் காட் பவர் வந்துருச்சு, ஆனால் இந்த லூசிஃபரும் சாத்தானும் இவங்க 1000 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு எப்படி இவங்களுக்கு இந்த பவர்லாம் கிடச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது இப்படியே போக போகிறது இல்லை, ஏன்னா இந்த மாதிரியான டிவைன் பவர் பிரின்ஸ்லேருந்து அடுத்த காட் லெவலுக்கு யாருமே போனதில்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கான், அந்த ஒரே ஒருத்தன் திரும்ப வந்தானா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி அந்த ஸ்க்ரீன் பாப்பாக்கி டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டுட்டுருவோம். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு டீமன் கார்டு பவர் கிடச்சிச்சுன்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் டீமன் கார்டு பவர் இருக்கீங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீமன் கார்டு பவர் வரணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்டேட் பவரை 150க்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது 1008 கண்டிஷன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் 150 அளவுக்கு அதிகமாக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை பேரை கொள்ளணும், நிறையா பிரின்ஸை கொள்ளணும், நிறையா மான்ஸ்டரை கொள்ளணும், இந்த மாதிரி 1000 மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாதான் இந்த மாதிரி ஹை ஆகும். சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வேணா இங்கேருந்து உடனே கிளம்பலாமா திரும்பி போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவான். கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோ அப்படியே தூங்கி பெட்டில் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ லிலித்து கதவை திறந்துட்டு கையில் லேப்டாப்போட வரா. நான் வந்துட்டேன், ரிப்போர்ட் எடுத்து வந்துட்டேன், நீங்கள் இந்த டீமன் கட்டை சேர்ந்த எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மயக்கி அந்த சாத்தான் எங்கே இருக்கான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல, நான் போய் அவங்க எல்லாத்தையுமே அப்படி மயக்கி என்னோட அழகால் அப்படி மயக்கினேன், அவங்க என்னை பார்த்தோன்னா மயங்கி போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட் ஆயிரும். எனது நீ மயக்கிட்டியா, உன்னை பார்த்து அவங்க எப்படி மயங்கினாங்க, இதே உருவத்திலேயே மயக்கினேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம லிலித்து ஐயோ இல்லை என்னோட ஒரிஜினல் உருவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உருவத்தில் போய் என்னோட க்ளோன் நிறையா க்ளோனை உருவாக்கினேன், அந்த க்ளோனை உருவாக்கி அவங்க எல்லாத்தையுமே மயக்கினேன், அது எப்படி என்னமோ தெரியல என்னோட இந்த க்ளோன் உருவத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க அப்படின்னு அவள் சொல்லும் போதா தெரியுது. அவள் அப்படி அவளோட ஆக்டோபஸ் உருவத்தில் மாதிரி அவங்க 3 பேரையும் மயக்கிறேன்னு சொல்லிட்டு பயமுடுத்திருக்கா. அவனுங்க மயங்கலைங்க, அவங்க பயந்து போய் ஐயோ இதுலடா கொடூரமான மிருகமாக இருக்கே சொல்லிட்டு பயந்து போய் தான் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இங்கே லிலித்து என்ன சொல்கிறா, அவங்க என் அழகில் மயங்கிட்டானுங்க, ஒரே நாளில் நான் விஷயத்தை எல்லாத்தையுமே கறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா யோசிச்சுட்டு இருக்கும்போது படார்னு அவன் நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருவா. என்னவே பக்கத்தில் உட்காட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜர்க்காயிருவா. அப்போ நம்ம ஹீரோ நான் என்ன தான் க்ளோன் எல்லாத்தையுமே உருவாக்கி அவங்கள மயக்கினாலுமே என்னோட உண்மையான உடம்பு அது எப்போவுமே உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான் லார்ட் கேங்கு, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் ஐயையோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நான் அவங்கள மயக்கினதில் அவங்களோட வேற ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு தெரியுது, அது ரஷ்யாவில் இருக்குது, அவங்க அடிக்கடி நிறைய மிஷினுக்காக ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அங்கே ஒரு பெரிய படையே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னா அந்த டீமன் கல்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்குதா, 10,000 பேருக்கு மேலே இருக்காங்களே அப்படின்னா அதாக தான் இருக்கும்னு சொல்லணுன்னே அதை கேட்டுட்டு நம்ம லிலித்தும் இல்லை அது அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸே இல்லை, 10,000 பேர் என்ன தான் அங்கே இருந்தாலுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் வேற ஒரு இடத்துல இருக்குது, அந்த சாத்தான் இன்னும் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான லொக்கேஷன் தெரியல அப்படி சொன்னோன்னே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா ஹெட் குவார்ட்டர்ஸில் சாத்தான் இல்லை அப்படின்னா தனியாக வேற ஒரு இடத்துல தான் அந்த சாத்தான் இருக்கணும், அவனோட உண்மையான உடம்பு இங்கே இல்லைன்னா அது ஒரு மேஜிக்கல் உடம்பு இருக்குது, அப்போ அந்த மேஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடம் இருக்கும், அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த லூசிஃபர் வேற திரும்ப வரேன்னு சொன்னானே அவன் என்ன பிளான் பண்ணிட்டு வரான்னு தெரில. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லிலித்து நீ இவ்வளோ வேலை பார்த்துட்டு சூப்பர் இந்த அளவுக்கு நீ வேலை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான்.
என்னதான் இவளோட அந்த ஆக்டோபஸ் கை எனக்கு கடுப்பேத்தினாலுமே இவன் நல்ல உண்மையான ஒரு லாயலான ஒரு ஆளாக தான் இருக்கா. இவளை எப்படி நான் வெறுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான். அப்ப லிலித் நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு பிளான் பண்ணதை நீங்க மறக்கலல்ல, அதான் அந்த பிக்னிக்கு எக்கிண்டா சொன்னாலே அங்க நம்ம நானு நீங்க பல்லாக்கு எல்லாருமே போறோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஞாபகம் இருக்கு நாளைக்கு தானே கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது உடனே என்ன பண்ணுவா, அவளோட அந்த ஆக்டோபஸ் கையை வச்சு நம்ம ஹீரோவை பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு நான் உங்களுக்காக இவ்வளோ வேலையை பார்த்துருக்கேன், நான் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், நான் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு எனக்கு பாராட்டு கிடையாதா, கொஞ்சம் பாராட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய ஆக்டோபஸ் கை நம்ம ஹீரோ பார்த்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய் ஐயையோ என்னடா இன்னும் பொழுது விடிஞ்சிருச்சே, எதுவுமே நடக்கலன்னு பார்த்தா இவன் நடத்திடுவா போல இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் வெளியே பார்த்தா நம்மளோட சியோலாம் சமைச்சிட்டு இருப்பா. அப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது லிலித் உள்ள போய் பேசிட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, இவ்வளோ நேரம் பேசிட்டா இருப்பாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. கேங்கு அந்த கார்டியன்ஸ் அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மான்ஸ்டர்ஸ் நரகத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே பிஸி ஆயிட்டாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவர்கிட்ட என்னால் பேசவே முடியல, ரொம்ப தூரமான மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அப்படி ஒரே வீட்டில் இருந்தும் எனக்கு என்னமோ தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் என்னால் அவர்கிட்ட பேச முடியல, நானும் அவரும் 2 வருஷமா ஒரே வீட்டில் இருந்திருக்கோம். இந்த 2 வருஷத்தில் அவருக்கு என்ன சுத்தமாக பிடிச்சிருக்காதா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்ல. ஏன்னா எனக்கு அவரை முதல்ல பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. அவர் என்ன அங்கே காப்பாற்ற வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அவர் என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவர் கண், அவர் பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருந்துமே ஏன் ரொம்ப நாள் இழுக்குது, அவர்கிட்ட நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், அவர்கிட்ட நான் பேசணும், அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவர் கண்டிப்பாக ஒத்துக்குவார். ஏன்னா அவர் நரகத்துலேருந்து திரும்ப வந்த உடனே என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படின்னா அவருக்கு எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நான் சீக்கிரமாக அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது குக்கரில் அப்படி பொங்கி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஐயோ வெக்கமாக இருது, இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட சாகே சியோலா கிட்ட சொல்லியிருப்பா, இங்கே பாரு நீ கேங்குவை எப்படி அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தேன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்புறம் கையை விட்டு போனால் வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பா. ஆமாம்ல சாகவே சொல்லியிருக்கா. என்னாச்சு உள்ளே போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவையே பார்த்துட்டு இருப்பா சியோலா. அப்போ பட்டாருன்னு கதவை திறந்துட்டு நம்ம லிலித்து வரேன் கேங்கு உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவன் கத்திட்டு இருப்பா, ஏ சியோலா நீ இங்கேயா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லிலித் அவளை பார்த்துட்டு லிலித் அப்படியே அந்த சியோலா பார்த்து சொல்ல பாருங்க, ஓ நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை பார்க்கல, நீ வேற எதையும் பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பாளா. அதை பார்த்து சியோலாக்கு மனசே உடஞ்சு போயிடும், இதய நொறுங்கின மாதிரி சத்தம் கேட்கும், அவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அவங்க அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ராய் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.